அனைவருக்கும் வணக்கம். நான் என்னை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு நினச்சி இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். யுகமிஸ்டம்ன்ற சேனல் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூலிமா உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சேனலோட நோக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னன்னு உங்களுக்குலாம் தெளிவாக சொன்னால் தான் புரியும். அப்படிங்கிறதுனால இந்த சேனலை பற்றி உங்கள்கிட்ட விளக்கமாக பேசலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஆக்சுவலாக என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா, என் பேர் தமிழரசி, 54 வயசு ஆகுது. நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்க இருக்காங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பேர பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் என்ன நோக்கத்துக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன்றது உங்களுக்கு தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. அப்பா வீட்டுக்காரர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், படிச்சிருக்கேன், பிஜி எம்காம் முடிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது, எங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால் அப்படியே தான் இருந்துட்டேன். பிள்ளைங்களை பரிச்சை எல்லாம் கடமையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கடமை இருக்குது, பையனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இதுக்கு நடுவில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஏஜில் பிள்ளைங்க வளர்ந்தப்பறம் நமக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் 2004 வரும்போது, அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வாழ்க வளமுடனில் போய் சேர்ந்தேன். வாழ்க வளமுடன் சேர்ந்து அதில் எல்லா லெவலும் அங்கே போய் ஆசிரமத்தில் போய் தங்கியிருந்து எல்லாமே வீட்டிலேருந்து தான் படித்தேன். அந்த கிளாஸ் வர்றப்போ அங்கே இதுக்கெல்லாம் போகும்போது வாழ்க வளமுடன் கிளாஸில் போயிட்டு ஆலியாரில் போய் 10 நாள் தங்கியிருந்து அந்த பிரம்மஞான பயிற்சின்னு சொல்லுவாங்க, டீச்சிங் லெவலுக்கு முதல் லெவல் வரைக்கும் இப்போ எல்லா கோர்ஸும் நல்லபடியாக சக்ஸஸாக படித்து முடித்தேன். அதுக்கு ஒரு 5-6 வருஷம் எடுத்துச்சு. ஃபுல்லாக வந்து யோகா எல்லாம் அந்த வாழ்க வளமுடன் போயிருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நான் ஆலியார் போய் அவரை நேரிலே பார்த்துருக்கேன். அவர் சொல்லும்போது துரியாதீத தபம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து நிறைய அணுக்களை பற்றி, நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞான பிரபஞ்சத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது மூலம் நிறைய ஞானம் அவர் மூலியமா எனக்கு கிடைச்சது. நான் அந்த வழியில் நான் ரொம்ப பிளஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அது படிச்சுட்டு இருக்கும்போதே அப்புறம் ஃப்ரெண்டு மூலியமா ஆர்ட் ஆஃப் லிவிங்லையும் சில விஷயங்கள் நல்லதாக இருந்ததுன்னு சொல்லி ரவிசங்கரோட ப்ரோக்ராம்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேயும் 2 லெவல் அங்கேயும் போய் சைலன்ஸ் ப்ரோக்ராம் 5 நாள் மௌனம்லாம் இருந்து அந்த ப்ரோக்ராம் கற்றுட்டு அவர் மூலியமா சில முத்திரைகள், சில அறிவுகள் அவர் மூலியமா, அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் மூலியம் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதை வந்து என் பிள்ளை வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணேன். அவங்கள எப்படிலாம் படிக்க வைக்கும்போது எந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நேச்சுரலாகவே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கார் எல்லாருக்கும் இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, நல்ல சாமி மேலே நம்ம டைம் எல்லாம் அதிகமாக கடவுள் மேலே தான் பக்தி செலுத்துவோம். சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பக்தியில் ஈடுபாடு இருந்தனால பக்தியில் மாமியாரும் அதையே எங்களை இன்சிஸ்ட் பண்ணனால வீட்டில் ஒரு பூஜை புனஸ்காரம் விடாமல் எல்லா பூஜையும் கார்டனும் முதற்கொண்டு நாங்கள் எல்லா ஃபேமிலியில் செய்வோம். எல்லா ஃபங்க்ஷன் எல்லாமே எல்லாம் ப்ரொசர்ஸ்லாம் ப்ராம்ப்டாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நானும் கற்றுக்கிட்டு கோல் வைக்கிறது எல்லா விஷயம் செஞ்சுக்கிட்டேன். அதில் போக போக ஆன்மீகத்தில் போகும்போது அதிகமான ஆன்மீக நாட்டமும் வந்துருச்சு. அதனால் நிறைய ஸ்லோக புக்குகள் வாங்கி, கணக்கில்லாத ஸ்லோக புக்குகள் வாங்கி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த மாதிரி ஸ்லோக புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் தெரியாது, அப்படியே அவங்க சான்ஸ்கிரிட்டில் தமிழில் இருக்கு இல்லைங்களா, அப்படி தான் படிக்க தெரியும். இப்போ தான் அது ஒரு ஹைவதரான்ற ஸ்கூல் மூலியமாக அந்த அர்த்தம் படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமமும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு படித்தேன். இப்போ அதே மாதிரி அதையும் 100 ஸ்லோகங்களையும் நல்லா படிக்க கற்றுக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ரொம்ப ஆர்வம். படிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க் ஓரியன்ட் இல்லை, எதாவது கையில் ஒரு பேப்பர் கிடைச்சா கூட படிப்பேன். கதை புக்குலாம், குமுதம் புக்கு இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. 7th படிக்கும்போதே லைப்ரரி, எங்கள் ஊர் லைப்ரரியில், எங்கள் ஊர் சாதாரண சின்ன ஊர் தான், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பக்கம். அங்கே தான் +2 வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் காலேஜ் பிகாம் எம்காம்லாம் எங்கள் ஏரியாவில் தான் படித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன். இப்போ நான் இருக்கிறது சென்னையில் தான் இருக்கிறேன். அப்படி படிக்கும்போது 7வது படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் லைப்ரரியில் போய் சேர்ந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மகாபாரதம் புக்கு படிக்க சொல்லி எங்கள் எல்லாருக்குமே சொல்லி தருவார். நாங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க எங்கள் எல்லாரையும் படிக்க சொல்லுவார். அந்த கதைகளும் அம்மாவும் அப்பாவும் நிறைய, எங்கள் அம்மாவோட தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியர்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மா வீட்டில் நிறைய நாட்டு வைத்தியங்கள் எங்களுக்குலாம் செய்வாங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசுல ஆஸ்பத்திரிக்கெலாம் போனது கிடையாது. அது அவங்கள்ட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எனக்கும் நிறைய நாட்டு வைத்தியங்கள், எனக்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதெல்லாம் தான் நான் இந்த இதில் வந்து நிறைய பேருக்கு டிப்ஸாக போட்டிருக்கேன். சில நாட்டு வைத்தியங்கள்லாம் போட்டிருக்கேன். இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னோட 54 வருஷம் அனுபவத்தில். 7வது படிக்கும்போது லைப்ரரியில் படித்தேன் இல்லைங்க, அப்போ நான் ஃபஸ்ட்டு படித்த புக்கே அர்த்தமுள்ள இந்து மதம் தான். அதில் இந்த சகுனங்கள் இதெல்லாம் நிறைய, அதிலே அப்பயே ஒரு நம்பிக்கை வச்சு கடவுள் நம்பிக்கையும் இருக்கும்போது
எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ஜாதகம் நல்லா பார்ப்பாரு. அவருக்கு அவரோட அப்பா தாத்தா வந்து அவருக்கு தலையில கை வச்சு உனக்கு ஜாதகம் நம்ம குடும்பம் வரும்னு சொன்னாங்களாம். அதனால எனக்கு நான் 9th படிக்கும்போது அப்பா எனக்கு சொன்னாரு. எனக்கு அப்பா மண்டையில ஏறல. அப்புறம் ஒரு ஏஜுக்கு மேல கல்யாணம் பிள்ளைங்களாம் பெருசான பிறகு எங்க ஃபேமிலியில இருக்க நாங்க இப்போ அத்தனை பேருக்குமே எங்களுக்கு ஜாதகம் ஹாரோஸ்கோப் பார்க்க தெரியும். கத்துக்கிட்டு ஒரு 2009ல இருந்து வெளியில எல்லாருக்கும் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நீ வந்து சர்வீஸா தான் பண்ணணும், மணிலாம் இப்போ வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமா ஆல்மோஸ்ட் 2009ல ஆரம்பிச்சேன். ஒரு 5000 நோட்டுக்கு மேல பார்த்தேன். அந்த மாதிரி நான் ஜாதகம் மற்றவங்களுக்கு சொல்லி தரும்போது நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மாசம் 3 months வீட்டுக்கு வர வச்சு சொல்லியும் கொடுத்தேன். ஜாதகம் நோட்டு அவங்களுக்கு பார்த்து அவங்க கல்யாணம் நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் சொல்லி 90% மேல பளிச்சதான அந்த பரிகாரங்களும் அந்த டிப்ஸும் தான் இந்த சேனல்ல நான் யுகம் இஷ்டம்ல போட்டுட்டு வரேன். இந்த யுகம் இஷ்டம் ஆரம்பிச்சதுக்கு நோக்கம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பூரா இதுல சொல்லலாம். ஏன்னா வீட்டு வைத்தியமா இருக்கட்டும், வீட்டு குறிப்புகளா இருக்கட்டும், மாமியார் சொல்லி கொடுத்த எளிய குறிப்புகளா இருக்கும், சமையல் குறிப்புகளா இருக்கட்டும், நான் கத்துக்கிட்ட பாடங்களா இருக்கும். எனக்கு நிறைய குருக்கள், அதுக்கப்புறமா ஆசை யார விட்டதுன்ட்டு போய் ரேக்கியும் கத்துக்கிட்டேன் 2 லெவல்ல விஜயலட்சுமி மேடம் கிட்ட கோபாலபுரத்துல போய். அந்த ரேக்கி சம்பந்தமா அப்ப பிரபஞ்சத்துல இருந்து நம்ம சக்தியை எப்படி வாங்குறோம், இயேசுநாதர் எப்படி சக்தியை வந்து கிரகிச்சாரு, கௌதம புத்தர் எப்படி சக்தியை கிரகிச்சாரு, இப்படி ஒவ்வொரு நம்ம ஆன்மீக ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தேடி தேடி படிக்கும்போது லைப்ரரியில கொரோனாக்கு முன்னாடி 18 புராணங்கள்ல எங்க ஏரியால லைப்ரரியில மெம்பர் ஆகி 11 புராணங்கள் படிச்சு அதுல இருந்து தான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லி அது 100% படிச்சது. இப்பவும் அவங்க எல்லாரும் என்னை பார்க்கும்போது எனக்கு அவங்க சொல்லும் போது ரொம்ப மனசு ஹாப்பியா இருக்கும். அப்பதான் தோணுச்சு, ஏன் நம்ம இந்த விஷயங்கள் வந்து நம்ம குறுகிய வட்டத்துல இருக்க வேண்டாம், இதை வந்து வெளி உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம பிறக்கும்போது இவர் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிற மாதிரி நம்ம இங்க பூமியில வந்து தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். நம்ம கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லலாம் அப்படின்னா நம்ம எதுல சொல்றதுன்றப்ப யூடியூபும் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஞாபகம் வந்தது. அதெல்லாம் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மற்றவங்க தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்மளும் நம்ம கருத்துக்களை அதுல பதிவு செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த இது ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அதுல வேலைக்கு போகக்கூடாதுங்களா தெளிவா இருந்தது. அப்புறம் 2005ல டேலி கோர்ஸ் படிச்சேன், வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் ஜாதகத்து பக்கம் போனேன். ஜாதகத்தை நல்லா எனக்கு என்னால, ஏன்னா ஜாதகம் வந்து ஒரு சமுத்திரம், அதுல ஒரு முத்து எடுக்கிற அளவுக்கு நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டு என்னால நிறைய பேருக்கு பயனடைஞ்சதா சொல்றாங்க. அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதனால அந்த ஜாதக சம்பந்தப்பட்ட குறிப்புகளையும் இந்த யுகம் இஷ்டம்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரேன். நான் யாரு யுகம் இஷ்டம் என்னன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக இந்த பதிவை உங்களுக்காக நான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் பத்தி நான் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நானா ஜாதகத்தை பர்சனலா யாருக்கும் சொல்றது இல்லை. ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் அது எனக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு நான் அந்த கோயில்களுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் செய்வேன். பரிகாரம் சொல்றதுன்னா சிரம பரிகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, உடலால் செய்யறது. இப்போ வரைக்கும் 14 வருஷமா சங்கரார சதுர்த்தி கோயிலுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் கோயிலில் போய் சத்யநாராயண பூஜைக்கு 8 வருஷமா கோயிலில் கதை படிப்பேன். அந்த சிவன் கோயில முன்னெல்லாம் போய் பெருக்கி உழவார பணி பண்ணேன். கொரோனா வந்ததுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போன சூழ்நிலைக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் மாதிரி பணிகளை விட்டுட்டேன். ஆனால் வருஷம் இப்போ வரைக்கும் சிவராத்திரிக்கு இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களுக்கு நிறைய எங்கள் வீட்டுக்கார் வந்து அவரால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்டு நிறைய டொனேஷன் பணமாக கொடுப்பாரு, துணிமணியாக கொடுப்பாரு, பொருட்களாக கொடுப்பாரு, பிரதோஷத்துக்கு அரிசி பருப்பு நெய் இப்படிலாம் கொடுப்போம். இதை ரொம்ப வருஷமா நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நியூ இயர் அன்னைக்கு போய் ஆர்பனேஜில் கொடுக்கறது, யாராவது கேட்டு வந்தா கொடுக்கறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம் இல்லைன்னா கூட எங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு வந்து என் மூலியமா கோயிலுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு விதை விழுந்தது. இவர் சொல்லிட்டாரு, வெளியில போய் சம்பாதிக்கிறதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு வந்து என்ன செய்யணுமோ செய்யும் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஏதாவது 2-3 பிசினஸ்லாம் வீட்டுல இருந்து செஞ்சேன். எனக்கு எதுவும் செட் ஆகல. அப்படியே அதெல்லாம் எல்லாருமே செஞ்சிருப்பீங்க இல்லையா, டப்பர் வேற அது இதுன்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகல. அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். இப்ப இந்த சேனல்ல வந்து ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நான் நிறைய அந்த ஸ்லோகங்கள்லாம் கத்துக்கிறேன் பாருங்க. இப்ப பகவத்கீதை ரீசெண்டா படிச்சுட்டு இருக்கேன். அதுல கீதா பரிவார் மூலியமா 2 லெவல் முடிச்சு இப்ப 3வது லெவல்ல இருக்கேன். அதுலயும் நிறைய விஷயங்கள், ஞானங்கள், கடவுள் அருளால நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்ச நல்ல விஷயங்கள் அதுல சொல்லிட்டு, ஒருவேளை நான் இதுல யூடியூப்ல சம்பாதிப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இதுல இருந்து இன்கம் வந்தா அதை 3ஆ பிரிக்கணும்னு நினைச்சுதான் இதை ஆரம்பிச்சேன். என்னோட மோட்டிவ் வந்து இதுதான். என்ன நான் ஒருவேளை இதுல வந்து $1 சம்பாதிச்சா கூட அதுல ஒரு பங்கு கோயிலுக்கு டொனேஷன் ஆகும், இன்னொரு பங்கு
ஆர்பனேஜுக்கும் இன்னொரு நான் என்னோட சுயசம்பாதம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். மற்றபடி பெரிய வந்து லெவலில் நான் வந்து போயிட்டு கோடியில் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் கடவுள் என்னை நல்லாவே வச்சுருக்கான். ஆனால் நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம அடைஞ்ச பயனை மற்றவங்களும் அடையட்டும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். நான் இந்த சேனலில் போட்டிருக்க ஒரு ஒரு விஷயமும் யாரை பார்த்தும் காப்பி அடிக்கலாம், எதுவும் செய்யலை. நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் வந்து படிச்சது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, எனக்கு குரு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது. நீங்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். நம்ம ஓவரா கடவுளை நம்ம வேண்டும் போது அந்த பிரபஞ்சத்தை வந்து நமக்கு சில விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தும், இதை செய்யின்னு. அந்த இன்ட்யூஷன் எப்பயுமே பெண்களுக்கு நார்மலாவே அதிகம். அதுலயும் இந்த மாதிரி நம்ம கடவுளோட எப்பயுமே கடவுள் நாமமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா விஷயங்கள் தெரியும். ஜாதகம் கூட எனக்கு கத்துக்கும் போது மானசீகமா என்னோட குருன்னு பாத்தீங்கன்னா, சில பேரை நான் ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணா கூட நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கடவுள் அருளால கடவுளோட பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நேரடியாக தான் எனக்கு கிடைக்குது. இன்னைக்கு ஒரு ஜாதத்துல ஒரு விஷயம் தெரியணும், நான் எப்படி இதை கத்துக்க போறேன், எப்படி அவங்களை நான் பதில் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு கடவுளை வேண்டிட்டு படுப்பேன். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி, அது அப்படி கண்ணுக்கு படமா அந்த ஜாதகம் விரியும். அதுல வரும் இது இந்தந்த இடத்துல இப்படி இருக்கு, இதுக்கு இதுதான் பதில்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சூட்சும ரகசியங்கள் என்னுள் நிறைய புதைஞ்சிருக்கு. நான் இப்ப யோசித்து பார்த்தாகும் போதுதான் நான் நினைச்சேன், இன்னும் நம்ம எவ்வளவு வருஷம் இருப்போம்னு தெரியாது. இருக்கிற காலகட்டத்துல அதுவும் பிரபஞ்சத்தோட எண்ணம் தான் என் மனசுல உதிச்சதோ என்னமோ எனக்கு அதுவும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச அத்தனை ரகசியங்களையும் நம்ம வெளியில சொல்லலாம். இந்த மாதிரி சேனல் மூலியமா சொன்னா யாருக்கு அந்த குடிப்பில் இருக்கோ பாக்குறவங்களோ அவங்க பார்த்து இதனால அவங்களும் பயனடைஞ்சா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் சரி எல்லாமே நான் சர்வீஸ் ஓரியன்டா தான், மணி ஓரியன்டா ஒரு இது கூட செஞ்சதில்லை. சர்வீஸ் ஓரியன்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எனக்கு எதுவுமே நான் கடைசி வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்கலாம்னு கடவுள் புண்ணியத்துல நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனா இதனால யாரோ ஒருத்தர் பயனடைஞ்சா கூட அந்த பரிகாரம் சொல்லி அந்த சேனல்ல பார்த்தேன், பரிகாரம் நடந்துச்சு, என் பிள்ளைக்கு நல்லது நடந்தது, என் பிள்ளை அதே மாதிரி படிச்சது, என் பிள்ளைக்கு அதே மாதிரி கல்யாணம் நடந்தது, குழந்தை பிறந்தது. ஏன்னா இது எல்லாமே நானும் என்னை சுத்தி இருக்கவர்களும் நான் சொல்லியும் அனுபவித்த உண்மைகளை மட்டுமே, 100% உண்மைகளை மட்டும்தான் அந்த சேனலை நான் பதிவு பண்றேன். எதை பார்த்து காப்பி பண்ணியோ அடுத்தவங்க நாலேஜ் திருடியோ எதுவுமே பண்ணல. வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து எல்லாரும் இதுதான் என்னோட ஒரிஜினல் கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களை கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப அதிகமா வந்து விருப்பமே எதுல என்னன்னா ஜாதகத்திலையும் ஆன்மீகத்திலையும் தான். ஏன்னா நான் சொன்னேன் இந்த 18 புராணங்கள்ல 11 புராணங்கள் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரிக்கி அஜூர் கூட படித்தேன். அதுவும் படிச்சுட்டு இருந்தது இந்த லைப்ரரியில் எடுத்து. கொரோனா காலகட்டம் வந்ததுக்கப்புறம் லைப்ரரிலாம் க்ளோஸ்டுன்றப்ப படிக்காம விட்டுட்டேன். இன்னும் அந்த மீதி 7 புராணங்கள் அதுக்கப்புறமா ஆனாலும் விடாமல் என் பையன் வந்து என்ன பண்ணிட்டான், எனக்கு கிண்டிலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிண்டிலில் படிக்க சொல்லி கொடுத்தான். அது மாப்பிள்ளையும் கிண்டில் புக்கும் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த கேஜெட் வந்து கிண்டல்லையும் நிறைய படிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் வந்து எனக்கு லைஃப்ல படிக்காம நான் வாழ்ல ஒரு நாள் கூட இருந்தது குறைஞ்சது நைட்டு 2 மணி வரைக்கும் எல்லா புக்ஸையும். எனக்கு வந்து இந்த புக்கு தான், சாமி புக்கு தான் படிப்பேன், ஜாதக புக்கு தான் படிப்பேன், கதை புக்கு தான் படிப்பேன், ரொமான்ஸ் தான் படிப்பேன். எல்லா தரப்பட்ட புக்கையும் படிப்பேன். காலேஜில் படிக்கும் போதே அதிகமா லைப்ரரியில தான் இருந்திருக்கேன். அதே மாதிரி சின்ன வயசுலேயே 6th to 8th படிக்கும்போது ஸ்கவுட்ல எதுலையுமே நான் ஸ்போர்ட்டிவா போய் சேருவேன். ஸ்கவுட்ல போய் இருந்தப்ப அங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அதை முடிச்சு 10th எல்லாம் போட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் எப்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்க மனநிலை அந்த டைம்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பிகாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் என்சிசியில் இருந்தேன். என்சிசில இருந்து பி சர்டிஃபிகேட்லாம் கிளியர் பண்ணேன், சி சர்டிஃபிகேட் வரைக்கும் போனேன், கராத்தே கற்றுக்கிட்டேன். அங்கே என்சிசில நிறைய அந்த பிஸ்டல் சுடுறது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. மன தைரியம், எந்த சூழ்நிலை நம்ம ஏன் ஒடுங்கிடக்கூடாது அப்படின்றது. அப்புறம் அதுல இருந்து நிறைய அந்த காலகட்டத்துல நிறைய ஜெயகாந்தன் புக்கு இதெல்லாம் படிக்கும்போது மனசை திடமா வச்சுக்கோ. மனம்ங்கிறது ஒரு மாயை, மனம்ங்கிறது ஒரு குரங்கு. மனசுங்கிறது எப்ப தோன்றுச்சு, எப்படி தோன்றுச்சு, அந்த பத்தின ஆராய்ச்சியில ரொம்ப வருஷம் நான் வந்து அதை தேடி 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 போகும்போது நிறைய விஷயங்கள் என் மனசுக்கு தெரிய வந்தது. அதை தான் சொல்லல, நமக்குள்ள ஒரு இன்டியூஷன், பிரபஞ்சத்தோட ரகசியம். நம்ம எதை தேடுறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நம்ம கொடுக்குது. நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அது உங்களுக்கு தேடி வரும். என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்கள அதிகமா வந்து என்கிட்ட வந்து நீ உங்ககிட்ட பேசுறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் எவ்வளவு பெரிய கவலையில வந்தாலும் நீங்க அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் பேச்சால கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தான் நினைப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் மன கஷ்டத்துல வரவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் அது தெரியும்.
அந்த மனது சம்மந்தப்பட்டவங்கள இன்னும் நான் டாப்பிக்கை வந்து எழுதலை. ஒன்றே ஒன்று தான், மனசோர்வு மட்டும்தான் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் மன சம்மந்தப்பட்டதை தான் இனிமேல் நான் எழுதலான்னு நிறையா இருக்கிறேன். அதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ இது வரைக்கும் எல்லாரும் பொறுமையாக கேட்டதுக்கு.